லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. மறுபடியும் நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி படிக்கக்கூடிய விஷயங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை சமூகம் வழி நடத்தட்டும். எல்லா காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்கவும், எந்த அளவுக்கு நீர் உங்களோட கிருபையும் இரக்கமும் எங்கள்கிட்ட கொடுத்து இந்த காரியங்களை எல்லாத்தையும் நீர் விளக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நன்றி. இதை நாங்கள் படிக்கவும், அதை உண்மையானதை ஆராய்ச்சி பண்ணி பர்சனலாக பார்த்து அப்புறமா நாங்கள் நம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னென்னும் நீர் பெருகும், நாங்கள் சிறுகவும் தாழ்மையாக கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம டானியல் சாப்டர் 9 பார்க்க போகிறோம். வழக்க போல் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நோட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பர்சனலாக அதை ரிசர்ச் பண்ணி உண்மையானது தெரிஞ்சால் மட்டுமே அதை நம்புங்க. ஸோ டானியல் சாப்டர் 9 verse 1 ஒரு டைமில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைரஸ் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேதியன் பெர்ஷியா காலம் டைரஸ் ஆளுகை செய்தாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ ஹிஸ்ட்ரி எக்ஸாக்டாக பாபிலோன் ராஜ்யத்துக்கு அப்புறம் மேதிய பெர்ஷியா ராஜ்யத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ காட் தீர்க்க தரிசனத்தை மூவ் பண்ணுறாங்க. இன்னொரு பேட்டர்ன்லேருந்து இன்னொரு பேட்டர்னுக்கு போகிறோம். இந்த தடவை தானியலுக்கு இன்னும் ப்ரீஃபான காரியங்களை காட் சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ verse 2, தானியல் ஒரு நாள் வழக்கம் போல் அவரோட ஸ்கிரிப்சர்ஸை எடுத்து அவர் வேத வாசிப்பை படிச்சுட்டு இருக்கும்போது ஜெரமியாவோட தீர்க்க தரிசனம் அவர் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணார். ஸோ ஜெரமியா 25 அதிகாரம் 11 12 வசனத்தில் குறிக்கப்பட்ட அந்த 70 வாரம் பாபிலோன்களோட தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருப்பாங்கன்ற அந்த தீர்க்க தரிசனத்தோட விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அது சீக்கிரமாக முடிய போகுதுன்றதை அவங்க உணர்றாங்க. இதை உணர்ந்தது மட்டும் இல்லாமல் கடவுள் எந்த அளவுக்கு அவங்களோட அக்கிரமத்தினால, அவங்களோட மீறுதல்னால, அவங்களோட பாவத்தினால, கவனன்ட்டை ப்ரோக் பண்ணதுனால, உடன்படிக்கையை மீறினதுனால, உடன்படிக்கையை ப்ரோக் பண்ணதுனால அவங்க அந்த 7 times அந்த கர்ஸ்குள்ளே, அந்த சாபத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அது எக்ஸாக்டாக தீர்க்கதரிசனத்தின்படி நிறைவேறுதை நம்ம பார்க்க முடியும். ஸோ கடைசி காலகட்டத்தில் வாழக்கூடிய நம்மளுக்கும் காட் இதே ஒரு வார்னிங், இதே ஒரு மெசேஜை இந்த 6000 வருடம் இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நம்மளை மீட்கக்கூடிய காரியங்களை காட் பண்ணுறாங்க. அதே இந்த பாவமான சாப வாழ்க்கையிலேருந்து, இந்த மரணம், இந்த சாபத்திலேருந்து நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளே அவங்க விடுதலைப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து கற்றுக்க முடியுது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால ஒரு டைம் பீரியட், ஒரு ப்ரொபேஷன் சொல்லலாம். ஸோ verse 20-23 இந்த நேரத்தில் அவர் மன்றாடி அழுது அவர் ஜெபித்து கொண்டு இருக்க அந்த நேரத்தில் காபிரியல் தேவதூதன் அவங்க மத்தியில், தானியலுக்கு மத்தியில் வராங்க. ஸோ இந்த நேரத்தில் காபிரியல் தேவதூதன் தானியல் 8 அதிகாரத்தில் வந்த அதே தேவதூதன் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தானியலுக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. 2300 ராப்பகல், அந்த 2300 தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி இந்த 70 வாரம் தீர்க்க தரிசன அவங்க இழக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ 2300 வருடங்கள் தீர்க்க தரிசனத்தில் ஒரு பகுதி 70 வாரம் தீர்க்க தரிசனம். அந்த 70 வாரம்ன்றது 490 டேஸ், நாட்கள்னு பார்க்க முடியுது. 490 நாட்கள்ன்றது 490 வருடங்கள் தீர்க்க தரிசனத்தை. ஒரு வருடன்றது ஒரு நாள் கடவுளுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு வருடம், அப்போ 490 வருட தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 2300 இயர்ஸ் தீர்க்க தரிசனத்தில் 70 வாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொபேஷன் டைம், ஒரு கால டைம்லைன் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த காலகட்டத்தில் மேசியா பாவத்தை போக்குவாங்க, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள மக்களை ரட்சிக்கக்கூடிய அந்த காரியம் பார்க்கணும். ஸோ இந்த தீர்க்க தரிசனம் சீல் அப் விஷன் அண்ட் ப்ராபசி அப்படின்றாங்க. அது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நேரத்தில் கிறிஸ்து அனாய்ட் பண்ணுவாங்க, அதாவது அபிஷேகப்படுத்துவாங்க அப்படின்றத verse 24 பார்க்க முடியுது. ஸோ எப்படி மேசியா பாவத்தை போப்பாங்க, எப்படி அவங்க அந்த எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாங்க, அந்த கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ் மூலிமா, அவரோட மரணத்துக்கு மூலியமாக அது போகிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ
கிறிஸ்துவோட அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அது எப்போ முடியுது, இந்த தீர்க்க தரிசனத்தை கோடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாக்டாக எப்போ இந்த 70 வாரம் இந்த தீர்க்க தரிசனம் எப்போ தொடங்குன்றதை காப்ரியேல் தேவதூதன் தானியேலுக்கு விளக்குறாங்க. ஸோ அது எக்ஸாக்டாக எப்போனா, அகஸ்திராயர் ஜெருசலேமை ரீபில்ட் பண்ண அந்த உத்தரவு போட்ட அந்த இயர்லேருந்து இந்த தரிசனம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 70 வீக் ப்ராஃபஸி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக 457 BCயில் அகஸ்திராயர் ஜெருசலேமை கட்டுறதுக்கான ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த காலகட்டத்தில் 70 வாரமும் 62 வாரமும் கொடுக்குறாங்க. அப்புறமா ஒரு 1 வீக், ஒரு வாரம் ஒரு டைம்லைன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 70 வாரங்கள், அதாவது 490 இயர்ஸை பிரிக்கக்கூடிய விஷயங்களாக 70 வாரமும் பார்த்தோம். ஸோ லிட்டர் 490 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஓவரால் இந்த 490 இயர்ஸ் பிரிக்கக்கூடிய விஷயங்கள் 70 வாரம் ஒரு சொல்கிறாங்க கால்குலேஷன். அப்புறமா தேவதூதர் 62 வாரங்கள் ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு வாரம் கால்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தின் நடுவில் மேசியா சங்கரிக்கப்படுவாங்க, அவங்க மரிக்கப்படுவாங்க. அது மக்களோட பாவத்துக்காக, அவரோட பாவத்துக்காக இல்லை அப்படின்றத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக வசனம் அப்படி நிறைவேறுதுன்னு பார்க்க முடியுது. ஸோ ரீபில்ட் 70 வாரம் 49 வருடங்கள் ஜெருசலேம் ஆலயம் கட்டப்பட்டுருது. அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸாக்டாக 62 வாரங்கள் 434 வருடங்கள் மேசியா அனாய்ட் பண்ணாங்க. அதாவது அவர் அபிஷேகம் பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எக்ஸாக்டாக அது AD 27 அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த இயர் 457 BC இந்த காலகட்டத்திலேருந்து மேசியா பாப்டிசம் எடுத்த அனாய்ட் இயர், அதாவது 70 வாரத்தோட தீர்க்க தரிசனம் 7 வாரமும் 62 வாரங்கள், அதாவது 7 வாரம்ன்றது 449 வருடங்கள், 434 வருடங்கள் அப்படின்னு எக்ஸாக்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்டாக தீர்க்க தரிசனம் நிறைவேறதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்கு காட் தானியேலுக்கும் அது மூலியமாக நம்மளுக்கு, மேபி தானியேல் இதை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை, அவர் மரித்து போயிடுறாங்க. ஆனாலும் எக்ஸாக்டாக தீர்க்க தரிசனம் நிறைவேறது நம்ம கையில் எவ்வளோ ப்ரூஃப்ஸ் இல்லை, இப்படிலாம் பார்த்தும் இப்படிலாம் தெரிஞ்சும் நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு இருக்க மாட்டேது. எவ்வளோ எவிடன்ஸ். ஸோ வர்ஸ் 26 ஒரு வாரங்கள், அந்த ஒரு வாரத்தின் அந்த ஒரு வாரம் பார்த்தோம். அந்த ஒரு வாரம்ன்றது 2 பகுதியாக பிரிக்கும் போது 3 வருடங்கள், அதாவது 3 weeks மேசியா மரிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்க்க. எக்ஸாக்டாக ஜீசஸ் AD 31 அவர் மரித்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த ஒரு வாரத்தின் முடிவு AD 34 அப்படின்னு பார்க்க முடியுது. ஸ்தேவானை அவங்க கல்லெறிந்து யூதர்களுக்கு ப்ரொபேஷன், கடவுள் கொடுக்கப்பட்ட கிருபை முடிந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக அந்த 70 வாரம் கால வரை நடந்ததை நம்ம எக்ஸாக்டாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஆஃப் பிரின்சஸ் டிஸ்ட்ராய்ஸ் சிட்டின்னு அப்படிப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக ரோமன் ஜெருசலேம் ஆலயத்தையும் மக்களுங்களையும் அவங்க அழிச்சிடுறாங்க, நியாயத்தீர்க்கப்படுறாங்க. கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம் முடிந்தது. எக்ஸாக்டாக ஜெருசலேம் நகரம் AD 70 அழிக்கப்பட்டது ரோமர்கள்னால அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வாரத்தின் நடுவில் மேசியா சங்கரிக்கப்படுவாங்கன்னு சொன்ன எக்ஸாக்டாக அதுவும் ஜீசஸ், இது அந்தி கிறிஸ்துவில் ஜீசஸை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அந்த வாரத்தின் நடுவில் 3.5 7 years
இன்பிட்வீனில் அவங்க மரித்தாங்க. இயேசு கல்வாரியில் நம்மளோட பாவத்துக்காக மரித்தாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக பார்க்க முடியும். யூதர்கள் அது மூலியமாக அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்தாங்க. மேசியாவை அவங்க மரித்ததுனால சுவிசேஷத்தை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால் ரோமர்களால் ஜெருசலேம் அழிக்கப்பட்டது என்பது எக்ஸாக்டாக 27 AD கிரைஸ்ட் அனாய்ட் பண்ணாங்க. அவர் 31 AD வருடங்கள் அவர் மரித்து போனாங்க. நடுவில் பார்க்குறோம் அந்த ஒரு வாரத்தின் நடுவில் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாக்டாக காஸ்பல் இஸ்ரவேல் ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணதுனால புறஜாதியான நம்மளுக்கு அது போகப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். 34 AD ஸ்தேவான் கல்லறியப்பட்ட அந்த எக்ஸாக்ட் டைம் நம்ம பார்க்க முடியுது AD. ஸோ இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலம் எக்ஸாக்டாக காட் சொன்ன தீர்க்க தரிசனம் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம், அதாவது 490 வருடங்கள் தீர்க்க தரிசனம். டானியல் 9:24 வேர்ஸோட 70 வார தீர்க்க தரிசனம் எக்ஸாக்டாக நடந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தம் அறிக்கை விட்டது. ஆக்ஸ் 13:46 நம்ம பார்க்க முடியுது. யூதர்களுக்கு நியாயத்திற்கு கொடுக்கப்பட்டது. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேசியாவோட சுவிசேஷத்தையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஓவரால் டானியல் சாப்டர் 9 70 வாரங்கள்ன்றது ஸ்டார்ட் எக்ஸாக்டாக 457 BCயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக அது முடிந்தது சுவிசேஷம் புறஜாதிங்களுக்கு போன யூதருங்க ரிஜெக்ட் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. AD 34 அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியுது. ஸோ மேசியா அந்த வாரத்தின் நடுவில் அவங்க மரித்தாங்க. அதுக்கு முன்னாடி AD அனாய்ட் பண்ணாங்க, அதாவது அபிஷேகப்பட்டாங்க. 27 அவங்க மரித்தாங்க. அந்த வாரத்தின் நடுவில் மரித்தாங்க. ஜென்டைல்ஸ்க்கு அது புறஜாதிங்களுக்கு சுவிசேஷம் போனது. இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தோட ஸ்டார்டிங்கும் இந்த எக்ஸாக்ட் இயர் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ 70 வாரம் துவக்கமும் 457 2300 தீர்க்க தரிசனத்தோட துவக்கமும் இதில் பாதி ஒரு பகுதி 70 வாரம் தீர்க்க தரிசனம், அதாவது 490 வருடங்கள் எக்ஸாக்டாக அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த 2300 ராப்பகல் முடிந்தது 1844 பார்க்க முடியுது. இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம் முடிந்தது எக்ஸாக்டாக 34 அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2300 ராப்பகளோட ஒரு சின்ன பகுதி 70 வாரம் தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டானியல் சாப்டரில் 2300 ராப்பகள் அது எக்ஸாக்டாக இதோட பகுதி. இது மூலியமாக நம்மளுக்கு கடவுள் யூதர்களுக்கு கொடுக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த 70 வாரங்களும் நம்ம AD 34 முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சுவிசேஷத்தை, மேசியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் உலகம் முழுவதும் புறஜாதிங்களால் நம்மளுக்கு சுவிசேஷம் கிடைக்கப்பட்டது. அதனால் நியாய தீர்ப்புக்குள்ளே அவங்க கண்டினியூ ஆனாங்க. 2300 ராப்பகள் 1844 அது முடிந்தது. அந்த 2300 தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஃபைனலாக அந்த தீர்க்க தரிசனம்க்கு அப்புறம் ஃபைனலாக செகண்ட் கம்மிங் நியரில் இருக்கும். ஆண்டோட வருகை மட்டுமே ரிமைனிங் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ எல்லா தீர்க்க தரிசனத்தும் காலமும் முடிந்தது அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம கடவுளுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சில தவறான போதனைகளும் இருக்குது. அதாவது இதை அந்தி கிறிஸ்துவ குறிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. அதாவது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது 7 வருடத்தின் நடுவில் கடைசி 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்த நடுவில் கிறிஸ்து இது பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது சரித்திரம் முன்னாடி ஜீசஸ் காஸ்பல் கவர்னன்ட் அப்படின்னு
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை, அந்த கர்ஸ் முடிந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இது நம்ம ஷிஃப்ட். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பேட்டர்னாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய காரியங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த தீர்க்க தரிசனம் மேசியா அபிஷேகப்பட்டு அவர் நடுவில் மரித்து சுவிசேஷம் புறஜாதிங்களுக்கு போனது மூலமாக முடிந்தது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆல்ரெடி ஜெருசலேம் ஆலயம் பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 408 BCலே அது ரீபில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த டைம்லைனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் ChatGPTயோ இல்லை ஏஐக்கிட்டயோ எல்லாம் போட்டு பாருங்கள். அவ்வளோ விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த டைம்லைன் காட் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனத்தின் வரைக்கோடு அப்படியே எக்ஸாக்டாக நடந்து முடிஞ்சது. இப்போ நம்ம கடவுளுக்காக வருகைக்கு காத்து கொண்டிருக்க ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். நம்ம கண் முன்னாடி அது நடக்க போது அதுக்கு தயார் உள்ளவர்களாக நம்ம ஆகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, எந்த அளவுக்கு உங்களோட தீர்க்க தரிசனம் அப்படியே நீர் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீர் பேட்டனை நீ ஒரு முன் உதாரணத்தை நீர் கொடுக்குறீங்க. ஸோ காட், அங்கே நீங்கள் கொடுத்த வரைகோடுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த வாய்ப்புகளை, அந்த ப்ரொபேஷன் டைம் கொடுக்குறீங்க. கூடி சீக்கிரம் அந்த கிருபையின் காலத்தோட முடிவில் நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே. உங்கள் வருகை மேபி லேட்டராக தான் ஆண்டவரே இருக்க போகுது, ஆனால் அதுக்கு முன்னாடி கிருபையின் காலத்தோட முடிவு முடிய போகுது ஆண்டவரே. பாவம் உள்ளவர்கள் பாவம் செஞ்சிட்ருப்பாங்க, நன்மை செய்கிறவர்கள் நன்மை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ காட், அந்த கூட்டத்தில் நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோன்றதை நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மூலமாக நாங்கள் இந்த பாவமான இந்த சாபத்துலேருந்து, இந்த கர்ஸ்லேருந்து, இந்த 6000 வருடங்கள் சாத்தானோட பிடியில் இருக்க இந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் எங்களை ரட்சித்து கொள்ள நீங்கள் 2000 வருடங்கள் முன்னாடி எங்களுக்கு மரித்து அந்த அஷூரன்ஸை கொடுக்குறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் பற்றி கொள்ள அந்த ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேருக்கு இருக்கப்படாதபடி நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களோட அனுதினம் வாழ்க்கை உங்கள் கூட உறவாட நீர் உதவி செய்யுங்க. அதுக்காக நாங்கள் எதை இழந்தாலும் உமக்குள்ள வாழ, உண்மை பற்றி கொண்டிருக்க நீர் உதவி செய்யுங்க. என்னோட நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.